الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். வினயத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்றவர்களின் கூட்டம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஜமீலுஸ்ஸைன் அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது அவர்கள் வெற்றி பெறும் கூட்டத்தினர் யார் என்பதை சொன்னார்கள். அடுத்து இரண்டாவது பாடமாக அவர்கள் வெற்றி பெறும் கூட்டத்தினரின் வழிமுறைகள் என்னென்ன இருக்கும், அவர்கள் எதை நடைமுறையாக எடுத்து நடப்பார்கள் என்பதை சொல்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிற போது முதலாவது ஒரு மூமின் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அவனுடைய வாழ்க்கையில் வருகிற சுக துக்கங்கள் இரண்டுக்குமே ரெண்டத்தான் எடுக்கணுமா. அதை அவர் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னி கது ஹல்லஃப்து ஃபீக்கும் ஷைஐன், உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன். ரெண்டு ஷைஐனி, ரெண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு பஅதுஹுமா, அந்த ரெண்டுக்கு லன் தலில்லு பஅதுஹுமா அபதன் மா அஹத்தும் பிஹிமா அவ் அமில்தும் பிஹிமா, அந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் வழி தவறி போகவே மாட்டீர்கள். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வழி தவறி போக மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு, அந்த ரெண்டுல ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதம், வ சுன்னத்தி, இன்னொன்று என்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். இந்த இரண்டும் ஹவுலுல் வரைக்கும் இது ரெண்டும் பிரிந்து செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஹவுலுல் கௌசர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் வழங்குகிற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய பதவின்னு கூட வச்சுக்கலாம். அங்க ஒரு பெரிய அந்த மாஷருடைய அந்த நிலையிலேயே ஒரு பெரிய தடாகம், பெரிய ஏரி அமைக்கப்படும். அந்த ஏரிக்கு பொறுப்புதாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த இடத்துக்கு நீங்க வர்ற வரைக்கும் இந்த குர்ஆனும் சுன்னாவும் பிரிந்து போகாது, ரெண்டுமே ஒட்டி கொண்டு ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சுதான் வரும் என்று சொன்னார்கள். இது ரசூலா சொல்லி 1446 வருஷமாச்சு. இன்ன வரைக்கும் இதுதான் முஸ்லிம்களிடத்துல நிக்குது. மற்ற இதுக்கு எதிராக வந்த எல்லா கொள்கைகளுமே தூக்கி எறியப்பட்டுருச்சு. சேர்த்து வந்தாங்க, 1 பத்தாது, 2 பத்தாது, 4 வேணும், 2 பத்தாது, இன்னும் ஏராளம் வேணும்ன்றெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவைகளும் முஸ்லிம் உம்மத்தால் ஓரம் கட்டப்பட்டுருச்சு. உள்ள எஸ்டீமா போய் குர்ஆன் மட்டுமே போதும், ஹதீஸெல்லாம் தேவையில்லைன்ற குறிப்பு வந்தானுங்க. அவங்களையும் முஸ்லிம் உம்மா இடதுகளை தட்டி விட்டுருச்சு. உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, போயிட்டு வாங்கடா அப்படின்னு. அப்ப நம்ம வாழ்க்கை வெற்றி பெற கூட்டத்தினுடைய முதல் வழிமுறை எதுன்னா, நம்முடைய எல்லா செயல்களிலும் இந்த ரெண்டும் பின்தொடர்ந்து வரணும். ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா. இந்த ரெண்டும் பின்பற்றி வருகிற போது வழிகட மாட்டோம், வழியே இருக்காது. வழி தவறுறதுக்கு அதுல எந்த முகமையும் இருக்காது, நேரம் போய்கிட்டே இருக்கலாம். இதுல இந்த வழியை கெடுப்பதற்கு வருவாங்களா அப்படின்னா வருவாங்க.
இந்த ரெண்டையும் விட்டு பிரிப்பதற்கு நம்மளை முயற்சி செய்வாங்களான்னா கடும் முயற்சி இருக்கும். சைத்தானுடைய இலக்கு அதுதான். அவனுடைய பெரிய நம்மளை கொண்டு போய் அது இதுக்குள்ள எல்லாம் மாட்டி வைக்கல. இந்த ரெண்டை விட்டு பிரிச்சுட்டாலே அவனுக்கு ஈஸி, எல்லாத்துலயும் கொண்டு போயிடுவான். இந்த குரானை விட்டு நம்மளை பிரிச்சுட்டான்னால 90% வெற்றி அடைஞ்சிருவான். ஹதீஸை விட்டு பிரிச்சுட்டான்னா 100% அவனுக்கு வெற்றி. அதுக்கு பின்னால நம்ம எல்லாத்தையும் மார்க்கமா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்தையுமே மார்க்கமாக எடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. பாசிமணி ஏன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வரும். ரசூலா காலத்துல போடலை அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். சுன்னர் அதே போல குரான்ல அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஆனா நீங்க அதை விட்டு தாண்டி ஒன்னு ஆதாரமா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. எப்படி ஒரு பெண்ணை திருமணம் ஆகாத பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது, அல்லது திருமணம் ஆன பெண்ணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு அடையாளம் தான் அப்படின்ட்டுவாங்க. ஆனா அது பிரம்மத கலாச்சாரத்துல இருந்து ஊடுருவது என்பதை லேசா மறைச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. தஸ்பீ செய்யுங்க அப்படின்னம்னா ரசூலா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தான் வந்துடும். நீங்க அதுக்கு அடுத்து கொண்டு போனீங்கன்னு எண்ணிக்கைக்கு தானங்க, அது என்ன கவுண்டிங்ல பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு பாசிமணியை முடிச்சுக்கிறோம். அது பிரம்மத கலாச்சாரம், அவங்க வழிபாட்டுல உள்ள ஒரு முறை. அதை உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்கு இவங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் நம்ம வரைகி எடுத்துக்கிறது ரெண்ட. குரான்ல இது இருக்கா, ஓகே, கண்ணை மூடி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கா, கண்ணை மூடி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இது ரெண்டுல இல்லையா, விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது யார் சொன்னா நமக்கு என்ன, விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் இந்த ரெண்டு வழி தவறாமல் இருப்பதற்கான ஒரே வழி. வேறு எந்த வழியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்லல. அடுத்து இரண்டாவது பாடமாக ஜமீல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான பாடம். அது என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது முரண்பாடுகள் வருமா? வரும். மனித மூளை என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகத்துல என்ன வரும், முரண்பாடு வந்து கொண்டேதான் இருக்கும். முரண்பாடு இல்லாத எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, எந்த ஒரு அமலும் இல்லை. எல்லாத்திலும் ஏதாவது ஒரு முரண்பாடை கிளப்பி கொண்டே இருப்பார்கள். இருக்கா இல்லையா? நம்ம ஒன்ன சொல்லுவோம், அதுக்கு இன்னொருத்தர் இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லுவாரு, இல்லை இது இப்படி செஞ்சா நல்லா இருக்க முடிவாரு, அது அப்படி செஞ்சா நல்லா இருக்க முடிவாரு. எல்லாத்துலேயுமே எல்லா அமல்கள்லையுமே எல்லா நம்பிக்கைகள்லையுமே ஏதாவது ஒரு முரண்பாடுகளை மோத விட்டு கொண்டே இருப்பான். இல்லாட்டி சைத்தான் இல்லாண்டு போயிடும். முரண்பாடு இல்லாம போயிடுச்சுன்னு வைங்களேன், யார் இல்லைன்னு போயிடும், சைத்தான் இல்லை. சைத்தான் இப்ப அவன் இருந்து என்ன செய்ய, அவனுக்கு வேலையா தானே. அவனை இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இழுத்துட்டு போயிட்டான், வாங்கப்பா நான் காட்டுற வழியிலே போயிடலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வேலையே நம்மகிட்ட தான். எந்த ரூபத்துல வரலான்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உள்ள போகலாம் அப்படின்னா முரண்பட வைக்கிறது. குறிப்பாக குரான் சுன்னாவையே மோத விடுவான். அதுல நீங்க குரான் ஏன் வேணான்ட்டு, ஹதீஸ் ஏன் வேணான்ட்டு போனாங்க, அதுல முரண்பாடு வருதுப்பா, வகையில முரண்பாடு வராது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஹதீஸ்ல முரண் வருதுன்னா அது ஹதீஸே இல்லப்பான்றாங்க. சஹாபாக்கள் ஒண்ணு செஞ்சுக்காங்கப்பா அப்படின்வாங்க. இப்படி நீங்க ஏதாவது ஒரு முரண்பாட்டை மோத விட்டு கொண்டே இருப்பார்கள். இது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அப்படி ஒரு முரண்பாடு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது முஹர்ரம் மாசம். முஹர்ரம் மாசம்னாலே நிறைய சிறப்புகளை கொண்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இதுல சம்மந்தப்படுத்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாசத்தோடு சம்மந்தப்படுத்திருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது, நம்ம கொண்டவர்களை எப்படி எடுக்கிறது இருக்குல்ல, கொண்டவர்கள்லாம் காஃபிர்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் காஃபிர்கள்ன்றாங்க. இன்னொரு தரப்பா எப்படிப்பா காஃபிர்னு வைங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருக்காங்கப்பான்றாங்க. அப்படி சொல்லிட்டு கொலை பண்ணாலும் அவர் காஃபிர் ஆயிடுவாரு அப்படின்றாங்க. மோத விடுறாங்களா? இப்ப என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றத சிக்கல்ல நம்மளை ஒவ்வொரு நம்பிக்கையிலையும் சிதற விடுவார்கள். அப்படி சிக்க வைத்து விட்டால் இந்த வெற்றி பெறும் கூட்டத்தினர் எப்படி எந்த ரூட்ல போவாங்க அப்படி என்பதை மிக தெளிவாகவே ஜமீல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள்.
4வது அத்தியாயம் 59வது வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. வரும் முரண்பாடு வந்தே தீரும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு கொள்வீர்களானால் ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அந்த காரியத்தை அல்லாஹ்வின்பால் திருப்பி விடுங்க, ரசூல்பாலின் திருப்பி விடுங்க. அப்படி திருப்பி விட்டுட்டீங்கன்னா அந்த இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் ரசூல் மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அந்த காரியத்தை கொண்டு போய் வேறவங்கிட்ட கொடுக்காதீங்க, அல்லாஹ்ட்ட திருப்பி விடுங்க, இன்னொன்று ரசூல்லாட்ட திருப்பி விடுங்க. இப்போ நமக்கு முரண் என்ன எதில் வருது? அலி ரலியல்லாஹுடைய பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டவர்கள்ல முஸ்லிமா காஃபிரா முரண்பாடு வருதா? அவர்கள் பாவிகளா அல்லது காஃபிர்களா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பெரிய பாவிகள் அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி திருப்பி விடுறது? எப்படி திருப்பி விடுவீங்க? அல்லாஹ்ட்ட குர்ஆன்ல கொண்டு போய் பார்க்குறோம், ஹதீஸ்ல கொண்டு போய் பார்க்குறோம். இப்போ என்ன செய்யணும்? ரசூலாவும் நம்மகிட்ட இல்லை, குர்ஆன்லேயும் போய் பண்ணாலும் தீர்வு அடைக்கணும். ஒரே வழி. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இமாம்கள் அல்லது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒரே விஷயம்தான். கொண்டவர்கள் சிலர்கள் காஃபிர்னு சொல்றாங்க, சிலர்கள் ஃபாசிக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு கருத்து. சிலர் காஃபிர்னு சொல்றாங்க, அவங்க நிராகரிப்பாளராக போயிட்டாங்கன்றாங்க. இன்னொருத்தவங்க எப்படி சொல்றாங்க? இல்லை இல்லை அவங்க பாவிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய கருத்து அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ்ட்ட இருக்கு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு போறான், நமக்கு அதுல ஒரு பெருசா பாடம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அம்ருஹு இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் விட்டு விடுவது ஈஸியா போச்சுல. இப்போ இதுல சண்டை போட வேண்டியது இருக்கா? இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பிளந்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேலை இருக்கா? இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போங்க. இது இவர் சொல்ல, நம்ம சொல்றோம். ஒரு காரியத்துல முரண்பாடு வந்துச்சுன்னா நீங்க அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போயிட்டே இருங்க, அல்லாஹ் அதுக்குரிய தீர்வை சொல்லுவான் என்று சொல்லுகிறார்கள். இது 2வது. இன்னும் அதுல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு காரியத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய உள்ளம் அதை எப்படி எடுத்துக்கணும்டா, எந்த விதமான நெருடலும் இல்லாம எடுக்கணும். ஆனா பிரச்சனையே இங்க அதுதான். நமக்கு பிடித்தமான ஒரு சட்டம் வந்துச்சுன்னா தூக்கி இப்படி வச்சுக்கிடுவோம். அது நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துற சட்டம்னா சொல்லவே தேவையில்லை, உடனே நடைமுறைப்படுத்துறதுக்கு தப்ஸ் அடிக்கலாம்ன்றீங்க. அப்படிதான் கல்யாணமே களை கட்டும் அதானே. தப்ஸ் இல்லை, ரசூல்லா சந்தோஷத்துக்கு தப்ஸ் அடிக்க விட்டாங்க அப்படின்னா அப்பா இங்க இருந்து போய் நீடூர்ல போய் ஆளுகளை புக் பண்ணி கொண்டு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரசூல்லா அனுமதிச்சிட்டாங்க. யாராவது போய் கேட்டோன்னா இங்களேன், ரசூல்லா தான் அனுமதிச்சிருக்காங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுவாங்க. இப்படி நடைமுறைப்படுத்த சந்தோஷமான செயல்களுக்கு ஓகே, நெருடலான காரியங்களுக்கு ரசூலா ரொம்ப எளிமையா திருமணம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். எளிமையா திருமணம், அது என்ன எளிமை? எத்தனை கேள்வின்ற இந்த எளிமை இந்த வார்த்தைக்குள்ள. எளிமைன்னு எதை வச்சு முடிவு செய்வீங்க? எந்த பொருளாதாரத்தை வச்சு முடிவு செய்வீங்களா? ஊர் அடிப்படையா வச்சு முடிவு செய்வீங்களா? கிராமத்தை முடிவு செய்வீங்களா? நீங்க சென்னைக்குள்ள இங்க செய்கிற செலவு எளிமை என்பது கிராமத்துக்கு செல்வமாய் போறோம், அது பயங்கரமா ஆடம்பரமாயிரும். அங்க ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மண்டபமே இருக்கும், அதுதான் எளிமை. அந்த 1 லட்ச ரூபாய் கிராமத்துல கல்யாணத்துக்கு செலவழிச்சா பயங்கர ஆடம்பரமா போயிடும். எளிமை நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? எளிமைன்னு ரசூலா சொல்லிட்டாங்கன்றதுக்கு எவ்வளவு வருது பாருங்க. ஏன் நெருடுது? எளிமைன்ற பேர்ல 4 பேர்த்த 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு கல்யாணன்ற பேர்ல ஒன்றும் இல்லாம அது உப்பு செப்பு இல்லாம போகுது அப்படின்னா இந்த சட்டம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நெருடுதா இல்லையா? நெருடும். இப்படி இதுதான் முரண்படுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தோட முரண்படுறது. இப்படி முரண்பாடு இப்படி வருமானா வரும். மோமீன்களுக்கு இந்த சூழல் வரும், கசக்கும். சில சட்டங்கள் கசக்கும். கசக்காம பெரிய ஒரு இயல்பான எல்லா இடத்தையும் பெற முடியாது. ஆனா என்னன்னா அந்த பெரிய பெரிய கஷ்டமான சட்டங்களை பூரா இலகுவாக்கி கொடுக்குறோம் என்ற பெயர்ல அதை கடுமைப்படுத்தி வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் தற்கொலை பண்ணி, இவருக்கு நிலைமை என்ன? தொழுது வைக்கலாமா கூடாதா? நரகமா சொர்க்கம் எல்லாம் முடிவு. இவருக்கு தொழுது வைக்கலாமா கூடாதா?
ரசூலா தொழுகை வைக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்க தொழுகை வைங்கன்னு சொல்லலை. இதை நம்ம ஊர்ல தொழுகை வைக்க போறாங்க. நம்ம இது ரசூலா செய்யலைங்க அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வராங்க. சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு வராங்க. வந்துட்டாங்களா, இன்னொன்னு தூக்குறாங்க பாருங்க, சஹாபாக்களை கொண்டு எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி போறதுக்கு முயற்சி செய்வார்கள். சரிங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கணும். நமக்கு விருப்பமோ வெறுப்பு அதுல இது இருக்கா இல்லையோ, ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த சட்டத்தை நெருடலு விடாம மனதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான் 47:64 ஃபலா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, இறைவன் மீது ஆணையாக, அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் வழங்கிய தீர்ப்பில் முழுமையாக தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். ஈமானையா அல்லாஹ் தூக்கி ஓரங்கட்டிடும்ன்றான். முழுமையா கட்டுப்பட்டுறணும், அதிருப்தியே இருக்கக்கூடாதுன்றான் உள்ளத்துக்குள்ள. இது ரொம்ப போராட்டத்தின் உச்சம். எப்பெல்லாம் நமக்கு நெருக்கடியான ஷரியத் சட்டங்கள் நம்மளை மோதுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனதை எப்படி வச்சுக்கணும்? நீ உனக்கு தேவையில்லாத வேலை இது, ரசூல்லா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், ஏத்துக்கிட்டு போங்க அப்படின்றத அப்படி உறுதிப்படுத்தி நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டுறது கஷ்டம், பெரிய கஷ்டம், ஒவ்வொன்றுலையும் கஷ்டம். சரிங்களா? நீங்க கஷ்டம் மாபெரும் கவலை உங்களுக்கு வருதா, திக்ர் செஞ்சுட்டு உட்காருங்கன்றா, உனக்கு வந்தா தாயா தெரியும், வயித்த வலியும் வாந்தியும் பேந்தியும் உனக்கு வந்தா தெரியும், நீ பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்டு போவாண்டுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார சொல்றாங்க, என்ன திக்ர் செய்யுங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் போக போடும்ன்றாங்க. அப்ப இதெல்லாம் இயல்பாக பிராக்டிக்கல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இனியும் சொல்ல போனால் அறிவுக்கு மோத விடும். இந்த மனித மூளை இருக்கு பாருங்க, சாதாரணமா ஹதீஸுகளை அப்படி இது என்னப்பா நடைமுறைக்கே சம்மந்தமில்லா ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெச்சில் உமிழ்ந்தார்கள் உணவுல, அதுல பரக்கத்து இருக்கு அப்படின்னா அநியாயமா இருக்கிறாடா அப்படின்வான். ஒரு மனிதனுடைய எச்சுக்கு என்னடா புனிதம் இருக்கு அப்படின்னு கேட்போம். நம்ம மூலையே மோத விடும். அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திராவிடன்ற பெயரால நம்ம மூளையே கழுவி வச்சிருக்கான். சரிங்களா? இது திராவிடம்னா என்ன? கடவுள் மறுப்பு கொள்கையே நமக்கு இயல்புலையே திணிச்சு வச்சிருக்கிறான். அது இதெல்லாம் சிந்திக்க சொல்லும். எச்சில்ல போய் அப்படி வருமா? இதெல்லாம் கொஞ்சம் மனசு நிடத்தாயா செய்யுது, இது இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மாலே சொல்றான். ரசூல்லா செஞ்சிருக்காங்க, ரசூல்லாவுடைய எச்சிலுக்கு அல்லாஹ் அந்த மோஜிசாத்தை கொடுத்துருக்கான், நம்பிட்டு போ, உனக்கு என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா, இல்ல இது முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன யார் பார்த்தா நமக்கு என்ன, நமக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க ஏத்துக்கிட்டு போக. ஒவ்வொரு ஹதீஸ் இன்னைக்கு எல்லாத்துலயும் மோத விடுறாங்க. அதனால ரொம்ப கவனமாக இந்த செய்திகள்ல உள்வாங்க. அடுத்து இது 2வது வழியாக சொல்லுகிறார்கள். 2வதுல ரொம்ப திடாகத்தமா இருங்க. அல்லாஹ்ட்ட ரசூல்கிட்ட ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பிடிக்கலன்னா நம்முடைய மனசை தான் நம்ம அதட்டணும். குர்ஆன் ஹதீஸ்ல போய் பிரிஞ்சு நின்றக்கூடாது. 2. 3வது மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு ஸைனுல் ஜமீல் அவர்கள் சொல்கிறார்கள், ரொம்ப முக்கியமான செய்தி. முன்னுரிமை கொடுப்பது எதற்கு? அதானே, அதாவது ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள, சரிங்களா, அவர்கள் ஆட்சிக்கே போறாங்க. யார்? ஜமீல் ஹுசைன். ஒரு ஆட்சி எப்படி அமையணும் அப்படின்றதுக்கு அவங்க போறாங்க. ஒரு ஆட்சி அமைகிறது குர்ஆன் ஹதீஸை முன்னுரிமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக இதை தகவல்களை கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு நிர்வாகமே உருவாகிறது எதை முன்னுரிமையாக கொண்டு உருவாகணும்னா குர்ஆனையும் சுன்னாவையும் முன்னிலைப்படுத்துகிறவர்கள் தான். எதுக்கு அதிகாரத்துக்கு வரவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும்.
நான் அதிகாரத்துக்கு வர்றது இப்படி ஒரு அளவுகோலே இல்லை இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்கள்ட்ட. அதுவும் குறிப்பாக இறை இல்லங்களுக்கு வருபவர்களுக்கு கூட இந்த இது இல்லை, இந்த அளவுகோலே வைக்கிறது இல்லை. ஒருத்தர் முத்தவல்லியா வரணும் அப்படின்னா அவருக்கு குரான் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸ் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? முதலாவது சண்டைக்கே நம்மகிட்ட தான் வருவாங்க. எல்லாம் குரானாவது ஹதீஸாவது, என்னையா வரையா, எங்கேயா வரையா நீங்க அப்படின்னுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் ஸமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய காரியங்களை உயர்த்தலா துகத்திமு பைன யதை ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவுக்கு முன்னால் உங்களுடைய காரியங்களை முற்படுத்தாதீர்கள் என்றான். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முற்படுத்தி உங்க காரியங்களை கொண்டு போகாதீங்க, நீங்க உங்களை பிற்படுத்திட்டு ரசூலுல்லாவை முற்படுத்துங்கன்றான். எல்லாத்துலேயுமே அப்படி முற்படுத்தி கொண்டு வரணும். நிர்வாகத்துக்கு அல்லாஹ் குரான்ல சொல்கிற போதுதான் அதைத்தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் அவர்கள் 5 விஷயத்துக்கு குரான்ல பள்ளிவாசல் நிர்வாகிகள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றான். இப்படி நீங்க ஒவ்வொரு ஒரு கட்டமைப்புக்குள்ள உருவாகிறோம் என்றால் அது ஒரு இயக்கமோ ஒரு குழுவாகவோ அல்லது ஒரு பொறுப்பு கட்டட பொறுப்புகளுக்கோ எந்த ஒரு பொறுப்புகளுக்கு நம்ம முன்னுரிமை வரபோது அதுல முதலாவது குரான் இருக்கணும், 2வது ஹதீஸ் இருக்கணும். இவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டத்தினர்கள், முற்படுத்தவர்களா இருக்கணும். அதுல எந்த அளவுக்கு முற்படுத்தணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுது. உம்ரா இருக்குல்ல, உம்ராவில் ஒரு மசாயில்ல கருத்து வேறுபாடு வருது. உம்ரா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு கருத்து வேறுபாடு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, அவர் இப்படி செஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. இப்ப நமக்குன்னா தலை பிச்சுக்கிறோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் வருகிற போது 3 முரண்பட விடுறாங்க. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஹிஃப்து, உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், கல்மாரி மலையை அல்லாஹ் உங்கள் மீது கொட்ட போறான்னு நான் பயப்படுறேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அபூபக்கர் இப்படி சொன்னார், உமர் இப்படி சொன்னார் என்று கொண்டு வந்து தூதுத்துவம் இல்லாதவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்துறீர்களே அப்படின்னு யார் சொன்னா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஒரு சுன்னாவை விட ஒரு சஹாபியை முன்னிறுத்தினாலே எதை பயப்படுறாங்க அவங்க? கல்மாரி மலையை போட்டு அல்லாஹ் அவங்கள அழிக்க போறான் அப்படின்றாங்க. இன்னைக்கு தெரியுதா நம்ம கண்ணு முன்னால அழிவுக்கான தெளிவான காரணம் புரிஞ்சிருச்சா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணாடி தூக்கி நிப்பாட்டாங்க, உங்க அழிவுக்கு காரணம் யார் நீங்களே பார்த்துக்கோங்க. எத்தனை சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு பேரை சொல்லி எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது செய்தி, குரானை சுன்னாவை பிற்படுத்தி வேறொரு காரியத்தை முற்படுத்தினால் இதுதான் நிலைமை. இதுதான் வெற்றி பெறும் கூட்டத்தினருடைய முதல் வழி. எதெடுத்தாலும் ரசூலாவை முன்னிறுத்தணும், எதெடுத்தாலும் குரானை முன்னிறுத்தணும். 2ஐயும் முன்னிறுத்தி நம்ம பயணம் போயிட்டே இருந்தால் அது வெற்றி பெறும். அது அல்லாம நீங்க வேற ஒன்றை தூக்கி முற்படுத்தினீங்க, அழிஞ்சிருவீங்க. அழிவு கண்டிப்பா இருக்கும், அடி செதறது கண்ணு முன்னால பார்க்கணும். எந்த குரான்ல உள்ள ஒரு ஆயத்தை வச்சு சட்டம் சொல்லி அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணதுனால இயக்கங்கள் உடஞ்சானா இல்லை, அது அப்படியே நின்றுச்சு, இன்னும் மெருகேற்றி போட்டேச்சு. ஒரு ஹதீஸை முன்வைத்து இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய அமல் இருக்குன்னு சொன்னாங்க, அதை முற்படுத்துகிற போது உடஞ்சிச்சானா உடையல, அப்படியே நின்று போயிட்டே இருந்துச்சு. எப்ப இல்ல இதுல ஒரு ஒழுங்கமைப்பு தேவை, அதனால இப்படி ஒண்ணு செய்வோம் அப்படின்னாங்க. எப்படி செய்வோம் அப்படின்னா, இல்ல இது 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 திருமணங்களை 2ம் இருக்குதான், ஆனா எளிமையா செய்யறதான் நம்ம ஊக்குவிக்கணும். எளிமையாவும் செய்யுங்க, உங்களுக்கு வசதிக்கு தக்கன செய்து கொள்ளுங்க. 2 ஹதீஸையும் மக்கள்கிட்ட விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்.
எளிமையாக தான் செய்யணும் அப்படின்ற போது தான் பஞ்சாயத்தை உருவாச்சு. இந்த கொஸ்டின் பூரா வந்துச்சு, பஞ்சாயத்து பெருசு அளவு இடிச்சு இன்னைக்கு சுக்குநூறாகி போய் உட்கார்ந்துருக்கிறது எல்லா இயக்கங்கள். ஏன் காரணம் என்னன்னா, நீங்க சுன்னத்தை குரான ஹதீஸை விட்டுட்டு இன்னொன்னு முன்னிறுத்தினால அல்லாஹ் உடைப்பான், சுக்குநூறா உடைச்செறிஞ்சிருவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கூற்று அப்படித்தான் அமைஞ்சிருக்கிறது. அதனால நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அதுதான், நீங்க குரானை முற்படுத்தினீங்கன்னா அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு வந்து கொட்டுவான், அதுல ஒரு மன நிம்மதியை கொடுப்பான், அந்த செயலுக்கு பின்னால ஒரு பெரிய நன்மை நமக்கு இருக்கும். குரானை முன்னிறுத்தி அப்படி செஞ்சோம்டா, குரானையும் ஹதீஸையும் முன்னிறுத்தாம அப்படி தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னொன்றை முன்னிறுத்தி செஞ்சோன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வர்றதே பிளவுகள் தான். மன அமைதியை தூக்கிடுவான், அந்த செயலுக்கு பின்னால பெரிய தீமை ஒளிஞ்சிருக்கும். அதனால மூணாவது மிக முக்கியமாக எந்த ஒரு காரியத்திலையும் குரானை அல்லாஹ்வை முற்படுத்துங்க, ரசூலாவை முற்படுத்துங்க, மற்ற எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடணும். அப்படி பண்ணதுனால தானே சஹாபாக்கள் அப்படி போய் நின்றாங்க, மேல போய் நின்றாங்க. எதுலையுமே தங்களை முற்படுத்தலையே. அவங்க பெரிய ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தப்ப கூட மமதை வரவே இல்லையே. அவங்களோட பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்கிற போது மாறுதட்டி கொண்டு இல்லையே. அவர்கள் அவர் வாட்டுக்கு இயல்பா போயிட்டே இருந்தாங்களே. காரணம் என்னன்னா, குரான் முன்னிறுத்தினாங்க. வெற்றி வருகிற போது என்ன செய்யணும் ரொம்ப தெளிவா இருந்தது. பணிவை மேற்கொள்ளுங்க, சஜிதா செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் தேடுங்க. குரான்ல வெற்றி வர்ற போது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பெரிய வெற்றியை நம்ம உன்னை கொடுத்தோம்டா, நீங்க என்ன செய்யணும், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. அதான சொன்னா, நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னா. அவ்வளவு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசை வீழ்த்திட்டு பெரிய கொண்டாட்டமெல்லாம் சஹாபாக்கள் போடல, அப்படியே உட்காந்து துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க அல்லாட்ட. ஏன், நம்மளை கொண்டு முற்படுத்துறது குரானை. அவங்களுக்கு வெற்றி கிடைச்சோன்னா ஒரு பெரிய மமதை கொண்டு வரலாம். நம்ம ஆளுக்கு ஒரு ஜெயிச்சுட்டான்னு வெடி வெடிக்கிறான் உட்காந்து. எதுல நம்ம டீம் ஜெயிச்சிச்சு, கிரிக்கெட்ல ஜெயிச்சதுக்கு முடிய கொண்டாடிட்டு இருக்கான் நம்ம ஆளு உட்காந்து. பள்ளியாசு மாடிகள் எல்லாம் போது லைட் எரியுது. அன்னைக்கு என்னடான்னு பாக்குறேன், பூரா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு ஒரு ரேஸ் சப்தம் ஜெயிச்சிச்சு. ஒண்ணுங்க, இதுல என்ன இந்த சமூகம் வெற்றி பெறும்? இந்த சமூகமா வெற்றி கூட்டம் அது மார்க்குன்னு வெற்றி பெற்று ஒட்டுமொத்த பூமி பரப்பளவு முஸ்லிம்களுக்கு ஆட்சி கீழே வருது. சஹாபாக்கள் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்துல மண்டாடினார்கள். அதனால வெற்றி பெறும் கூட்டத்தினருக்கு மூணாவது அளவுகோலா, வழியின் மூணாவது அளவுகோலாக அவர்கள் சொல்வது, குரானையும் ஹதீஸையும் முற்படுத்துங்கள், முந்துங்க, அதை முற்படுத்திட்டு நம்மள பிற்படுத்துங்க என்று சொல்லுகிறார்கள். இதுல சூரை குஜராத்தில் நீங்க படிங்க, 49வது அத்தியாயம். நான் அடுத்த வாரம் வரும்போது கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ். முக்கியமான அத்தியாயம், நிறைய ஒழுங்குகளை அல்லாஹ் அப்படியே பட்டியல் போடுவோம். அந்த சூறா ஃபுல்லாவே ஒழுக்கமான ஒழுங்குகள் சூறா. சரிங்களா? ஒவ்வொன்றுல பேச்சு ஒழுங்கு எப்படி இருக்கணும், ஒரு காரியத்தை எடுக்கிறதுல எப்படி இருக்கணும், ஒரு காரியத்தை விடுவதில் எப்படி இருக்கணும், சண்டை வந்தா என்ன நடக்கணும், மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பேசுவது அந்த சமூகத்தை பார்த்து எப்படி நினைக்கணும், அந்த பட்ட பேர் சொல்லி இதெல்லாம் பேசணும். அல்ல அதுல பட்ட பேர், ஒரு ஆளை பத்தி நம்ம எப்படி நினைக்கணும், பாய பார்த்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள எப்படி என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு முழுமையா பேசி முடிச்சுட்டு கடைசியில அல்லாஹ் முடிக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் உங்கள் மீது செஞ்ச பேருபகாரம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒழுங்கமைப்புக்குள்ள உங்களை கொண்டு வந்தது நான் செஞ்ச பேர். நீங்க ஒன்னும் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுனால அல்லாஹ்வாகி அவனுக்கு ஒன்னும் கிரீடம் உயர்ந்து விடலாம், தாழ்ந்து விடலாம். அவன் அப்படியே இருக்கிறான். அவனை தஸ்பீ செய்வதுக்கு குரானை ஓடி மலக்குகளை வச்சுட்டு திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க, பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா உங்களை இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வந்தது அல்லாஹ்வுக்கு பெருமையா அல்லது உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அற்கொடையா என்று அல்லாஹ் முடிக்கிறான். அதனால அந்த சூறாவை படிங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாலாவதாக மிக முக்கியமாக அவர்கள் சொல்லுவது, தௌஹீதை முற்படுத்த வேண்டும். நாலாவது, இந்த வெற்றி பெறும் கூட்டத்தினர் வழி எதுன்னா, தௌஹீதுக்குள்ள இருக்கணும், தௌஹீதுக்கு எதிரானதை புறக்கணிக்கணும். இதுதான் முக்கியமானது. இது தௌஹீதுன்னதை நம்ம படிக்கிறதே இல்லை. அதானே, அல்லாஹுவை பற்றி கடன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா
அல்லாவை எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோம்னா நமக்கு வருமா? அல்லாஹ் ஒருவன் என்று நம்பணும். அவன் அர்ஷில் தான் இருக்கான்னு நம்பணும். அரிசி எங்கே இருக்கிறது நம்பணும். அரிசி என்பது என்னன்னு நம்பணும். எல்லாம் குரான்ல தான் இருக்கு. வேற எங்கேயும் பெருசாலாம் நம்ம தேடி போயிடல. அரிசியில் இருக்கிற ரப்பு நம்மோடு இருக்கிறான் என்று சொல்றான். நம்மோடு இருக்கிறான்னா அது எப்படி நம்பணும்? நமக்கு ஒரு அல்லாவுடைய உதவி எப்படி வரும் நம்பணும். எல்லாம் இருக்குல்ல. அல்லாவுடைய அஸ்மா சிஃபத்துகளை எப்படி நம்பணும். இதெல்லாம் அல்லாவை நம்புகிற முறைகள். அல்லாவை நம்பக்கூடாத முறைன்னு ஒரு லிஸ்ட்ல போடுறான். அல்லாஹ் ரெண்டு பேருன்னு அல்லாவை சொல்லாத, அல்லாவுக்கு துணை இருக்குன்னு சொல்லாத, அல்லாவுக்கு இணை இருக்குன்னு சொல்லாத, அல்லாவுக்கு பிள்ளைகள் மனைவிமார்கள் இருக்காருன்னு சொல்லிடாத, அல்லாவுக்கு தாய் தந்தை இருக்காருன்னு சொல்லிடாத, இந்த உலகம் தானா உருவானது இல்லை என்று சொல்லிடாத. அதுதான் தினமும் நம்ம பிள்ளைய போய் உக்காந்து ஒன்னாவதுலேயே படிச்சுட்டு வருது. இந்த உலகம் கிரியேட்டிவிட்டியா எப்படியோ உருவாச்சு, தானா உருவாச்சுன்னு சொல்லிட்டு வருது. நம்மளால உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நம்மளால அதுக்கு எத்தனை மணி நேரத்தை செலவழிக்க விடுறோம்? 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து அதை படிச்சுட்டு வாங்க. அப்புறம் நம்ம பிள்ளை குரான்ல ஒரு வரியில சொல்லி கொடுத்தா அது என்ன உருவாகும்? இந்த வானம் பூமி, இந்த சூரியன் சந்திரன் மாலைகள் கடல்கள் இதெல்லாம் யாருடைய ஆட்சியின் இருக்கு? இதெல்லாம் யார் நிர்வகிக்கிறார்? இல்லை என்பதை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறான் குரான்ல. அந்த லிஸ்ட் பூரா நம்ம படிக்கிறதுல மலக்குமார்களை பத்தி என்ன படிச்சிருக்கோம்? ஒண்ணும் இல்லை. தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமுதாயம் எதுலையும் வெற்றி பெறாது. எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க சமூகமா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அந்த சமூகத்துக்கு ஈடேற்றமே இருக்காது. அந்த கூட்டம் ஒரு காலம் வெற்றியை நோக்கி போகவே போகாது. ஃபர்ஸ்ட் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கூட்டம் தான் வெற்றி பெறும். அதனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் ஒரு ஸ்டெபிலிட்டியா கொண்டு போயிட்டே இருந்தான். நுபுவத்தினுடைய ஆட்சி, குலஃபாவுர் ராஷீதன்களுடைய ஆட்சி, அதுக்கு பின்னால வந்த உமையாக்களுடைய ஆட்சி, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்ததுக்கான அடிப்படை காரணமே அவர்கள்ட்ட பிரச்சனைகளே இல்லைன்னு இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அவர்கள் ஒண்ணுல மட்டும் தெளிவா இருந்தார்கள். ஏகத்துவத்திலேயும் உறுதியாக நின்று ஷிர்க்குக்கு எதிராக கடும் போக்கை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஷிர்க்கு உள்ள நுழைய விடாம பாத்துக்கிட்டாங்க. நிர்வாகத்துக்குள்ள ஷிர்க்குக்கு வேலை கிடையாது. அங்க முழுக்க முழுக்க ஏகத்துவம் தான். அங்க முழுக்க முழுக்க ஷிர்க்குக்கு எதிரான ஒரு கடும் போக்குதான் இது இருக்கணும். எந்த ஒரு குழுவா இருந்தாலும் அந்த குழுவிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஏகத்துவத்துல மிக தெளிவாக நின்றுக்கிறது. அதுக்கு ஷிர்க்குல மிக கடும் போக்க வேணும். ஒரு காலத்துல அதுக்கு பரவாயில்ல, சாயத்து தானே, புள்ள தானே, நம்மால் ரொம்ப என்னங்க இதுல வந்துட போகுது. எது ஒரு தாயத்தை போடுவதிலேயே அந்த பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த ஒரு மாதிரி இது கட்டி விடுறாங்க, கருப்பு பொட்டைங்க வச்சு விடுறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டா என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. இதுல என்ன பெரிய பாவத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய திருஷ்டி கழிக்கிறதுக்குன்றத ஒரு ஒரு கண் திருஷ்டி பட்டால் என்ன செய்ய வேண்டும் ரசூல்லா வழிமுறை கொடுத்துருக்குறாங்க. ஆனா உனக்கு பிள்ளைய கொடுத்த ரப்புக்கு நீ செய்கிற கடன் என்ன தெரியுமா? என் பிள்ளையனுடைய கண் திருஷ்டிய இந்த கயிறும் இந்த கருப்பு போட்டு காப்பாத்துட்டு கொண்டு போய் இன வச்சு விட்டேன்னா அப்புக்கு எவ்வளவு கோவம். ஏண்டா உன்னை நான் கொண்டு வந்து பெரிய ராஜா மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சா போயுமே சாக்கடையில விழுந்து கிடைக்கிறான்னு பார்க்கட்டான். அதானே அல்ல என்ன தேய்ச்சி அழகுபடுத்தி கொண்டு வந்து கம்பீரமா உட்கார வச்சா முன்னாடி ஒரு பன்னிக்குட்டி சாக்கடையில இருக்கு, ஓ இது நல்லா இருக்கு, கொஞ்சம் தண்ணிக்குள்ள உருண்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் விழுந்து உருண்டா. அப்படித்தான் எல்லாம் நம்மளை அங்க தூக்கி வைக்கிறான். நம்ம என்ன செய்யறாங்கடா திருஷ்டி பொம்மை வச்சிருவோம். இது எங்க வாங்கினது தெரியுமா? எங்க நாகூர் அவுளியாட்ட மந்திரிச்சு கொடுத்தது. ஒரு ஆளு இதை வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஒரு இதை மாதிரி வச்சிருக்காரு. சாத்து நாயா அரிசியை ஆட்டுகிறதுக்கு அப்படின்றாரு அவரு. எதை அவர் இதெல்லாம் இதெல்லாம் என்ன கூட்டம்? இந்த கூட்டம் தான் ஜெயிக்க போற கூட்டமா? ஏன்னா அரிசி ஆட்டுறவா? அரிசியை 8 உலகமே அழிஞ்சாலும் அரிசியினுடைய கால்களை பிடித்து கொண்டு 8 வானவர்கள் இருப்பாங்க இருக்கு. அரிசி ஆட்டுகிற திக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கு. நீ யார் எழுதணும் இந்த திக்கிற? கேட்கணும்ல. எதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. எந்த கூட்டமும் வெற்றி பெற போறது. அதனாலதான் ஜமீல் ஜெயின் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகா ஒரு அந்த வழியை கொடுக்குறாங்க. ஏகத்துவத்தில் உறுதியானில் ஷிர்க்குல எதிரானில்.
எது கடும் பக்க காரணம். ஷிருக்குல எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஷிருக்கை எப்படி எடுத்துக்கறணும் ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்லுங்க. அடிப்படையா ரசூலுல்லாஹ் ஷிருக்க ஒரு மனிதர் எப்படி எடுத்துக்கொள்ளணும், ஷிருக்கு வைக்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும், நெருப்பில் விழுவதை போல உணரணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க. நெருப்பை விட்டு ஒரு மனிதன் எப்படி விலகுவானோ அது போல ஷிர்க்கை விட்டு விலகணும். நெருப்புல போய் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? பொசுக்கி விடுறோம், அதுதான் நெருப்பு, அதுதான் ஷிர்க்கு. பொசுக்கி விட்டுறோம், எப்படி பொசுக்குதுனாலும் தெரியாது, அது கண்ணாப்புனான்னு காயப்படுத்தி விட்டு போயிட்டே இருக்கும். அதை மாதிரி ஷிருக்கு உங்களை அழித்து விடும். அதனால ஒரு காலம் ஷிருக்குக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார். இது 4வது. 5வது மிக முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்கிறார். இந்த மாதிரி செய்கிற போது நம்மளை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? எப்படி பார்ப்பாங்க? அந்நியமா தான் பார்ப்பாங்க. நம்மளை யாரும் அவங்கள சேர்ந்தவங்களா பார்க்கவே மாட்டாங்க. நம்மளை எப்படி, அதுக்கு பேரு அரபில் என்ன பேருனா உரஃபா. அதுக்கு பேர் என்னது? கரீப். உரபாக்களாகத்தான் நம்மளை பார்ப்பார்கள். இப்படி உரபாக்களா நம்மளை பார்க்கறது இன்னைக்கு இல்லை, 1980களில் இருந்து இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துட்டு இருக்கு. ஓ இவனுங்களா நஜாத்துவாதி, இவனுக்கு இப்படித்தான் செய்வாங்க, இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு நம்மள சொல்றாங்களா இல்லையா? கல்யாணம் எளிமையா முடிச்சா இது கல்யாணம் கூட இலை வீடாடா, இப்படி இருக்கு அமைதியா அப்படின்னு கேட்குறாங்க. மவுத்த அமைதியா தூக்கிட்டு போங்கடா அப்படின்னா, என்னடா இப்படி ஒண்ணுமே இல்லாம தூக்கிட்டு போங்க, களிமா சொல்லுங்கடா அப்படின்றாங்க. எங்க அவர் இருக்கிற போது களிமா சொல்லி கொடுக்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா போனா ஏதாவது சொல்லுவார். அந்த ஆள்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அவங்க மவுத்தா போனோடனே கூப்பிட்டு சந்தன விந்தத்தை போட்டு தூக்கி வச்சுட்டு ஒரே கோரஸை பாடிட்டு போறாங்க. சவுத்து இலை வீட்லயும் பிரச்சனை, கல்யாண வீட்லயும் பிரச்சனை, புள்ள பிறந்தா பிரச்சனை, புள்ள தூக்குனா பிரச்சனை, எல்லாத்துலயும் கொண்டு வந்து மாத்திருக்காங்கல்ல. இப்படி எல்லாத்துலயும் ஹதீஸ் நீங்க சொல்லி பாருங்களேன். நம்மளை எப்படி சொல்றாங்க? உரபான்னு வாங்க. இவர்கள் புதிதாக வந்தவர்களை போல பார்க்கப்படுவார்கள். என்னப்பா நாங்க பரம்பரையா முஸ்லீமா இருக்கிறோம், நேற்று வந்துட்டு உயிரை வாங்குறான், எதை வேணாலும் சொல்லி எதை கேட்டாலும் இல்லைன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதல் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் புதுமையாகத்தான் தோன்றிய, அனாந்தரமாக தோன்றியது. அனாதரமாக தான் ஆரம்பிச்சது. ரசூல்லா சொல்ற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை, புதிதாக பார்த்தார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது என்றது கொள்கை புதுசா, புது கொள்கையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது புது கொள்கையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வர்ற கொள்கை. ரசூலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்னடா புதுசா சொல்ற அப்படின்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் தூதுத்துவம் என்பது புதுசா? புதுசு இல்ல, அது வளமையா வந்துகிட்டே இருக்கிறது. ரசூலா தூதுன்னு என்னப்பா புதுசா என்னமோ அல்லாஹ்வுக்கே தூதர்ன்ற அப்படின்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியே கேட்கறான், இவன் ஒண்ணு புதுசா பாக்குறாங்க, பிதாத்துன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. எதை? தூதரை பிதாத்து செய்யற, பிதாத்து மாதிரி இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப இல்லப்பா, இது எல்லா காலத்திலயும் நபிமார்கள் அனுப்பியது அல்லாஹ்வுடைய சுன்னத்து வழிமுறை அப்படின்னு அல்லாஹ் புரிய வச்சா. இப்படி பார்ப்பார்கள்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பார்த்தார்கள், முஸ்லிம்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதல் இஸ்லாம் கரீபா, அது இஸ்லாம் அனாதரவாகவே ஆரம்பமானது. சயஊது கரீபா, அது மீண்டும் அனாதரமாகவே திரும்பும். அப்ப உலகமே ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நிற்கும். இந்த ஒரு ஏகத்துவவாதிகள் மட்டும் தனித்து தான் நிற்போம். இதுல வேற வழியே கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொல்லல. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. நீங்க கல்யாணம் மட்டும் இல்லை, பிறந்தால் எல்லா பிள்ளைகளும் காதுல பாங்கு சொல்லுவாங்க. நம்ம வேணாம்னா நம்மளை அந்நியமா தான் பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா மாட்டாங்களா? எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வேற மாதிரி கொண்டாடுறாங்க. வயசுக்கு வந்துட்டு அதை ஒரு பெரிய ஊரெல்லாம் சொல்லணும்னு காரியமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு வைங்க, நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்க. நம்மளை அவர்களோடு ஒட்டி பார்க்க மாட்டார்கள், புதுமைவாதிகளாகவே பார்ப்பார்கள்.
அப்படி பார்க்கத்தான் படுவோம். இந்த வெற்றி பெறும் கூட்டத்தினர்கள் அப்படித்தான் பார்க்கப்படுவோம். ரசூலா சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபதூபாலில் உரபாய், அப்படி அனாதரவாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தியை சொல்லுங்க. நாங்கள் ரசூலாவுடைய நற்செய்தி நமக்கு போதும். இவங்க உலகமே பாராட்டினா என்ன, சீராட்டினா என்ன, ஏசுனா என்ன, தூற்றுனா என்ன, எல்லாம் இது இல்லை இதுல. ஏன்னா போயும் திக்ரு செய்தாடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. திக்ரு செய்ய வேணாண்டா சொன்னோம். உட்காந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைட்டு ராத்தி பின்ன பேர்ல உட்காந்து கும்மாளம் அடிக்கிறீங்களா, அதுக்கு என்னப்பா ரசூலா அப்படி என்னப்பா செஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். வேணான்னு சொல்றது இது திக்ரு செய்யக்கூடாதுன்னு. ரசூலாவை புகழக்கூடாதா? மௌலுது ரசூலாவை புகழக்கூடாதுன்னா அது அங்கே உண்டுன்ட்டாங்க. மௌலுது ஓதாதீங்கடா ரசூலா ஓதலன்னா ரசூலாவை புகழக்கூடாதுன்றாங்க. கொந்தளிக்கிறான் இமாம் புறான். உன் கொந்தளிப்பு எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு கொந்தளிக்கிறேன்டா ரசூலாவை புகழ்றதுக்கு இல்லை, அடிமையில கை வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக. அதுக்கு கொந்தளிக்க காரணம் என்னன்னா, அது வேணான்னு சொன்னா நம்மளை அந்நியமா, இஸ்லாத்தை விட நம்மளை அந்நியமா பார்ப்பாங்க. இவனுக்கு முஸ்லீமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பார்ப்பாங்க. இப்படி பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் வெற்றி பெறும் கூட்டத்தினருடைய 5வது வழிமுறை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நற்செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்துல நம்மளை சேர்க்கணும். இப்போ 5 சொல்லியிருக்கிறோம். 5 போதும். 5 1 என்ன? குர்ஆன் சுன்னாவை வலுவாக பற்றி பிடிப்பது. இது ரெண்டும் கியாமத் நாள் வரைக்கும் பிரியாது. 2வது, அந்த ஒரு காரியத்துல முரண்பாடு வந்து விட்டால் அந்த முரண்பாட்டை யார் பால திருப்பி விடணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி திரும்பணும். 3வது, ஒரு சட்டத்துல முரண்பாடுகள் வந்துச்சுன்னா அதை மனதை கலங்க விடக்கூடாது. சரிங்களா? விருப்பத்திலே வெறுப்பிலே முழுமையாக கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். 4வதாக குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். 3வது. 4வது, ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கணும், ஷிர்குல கடும்போக்கை மேற்கொள்ளணும். 5வது, இதை செய்கிற போது அவர்களை அந்நியர்களாகத்தான், கரீப்னா அந்நியர்கள். சரிங்களா? நம்மளை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கு பேர் என்னது? கரீபுகள். சரிங்களா? உலகத்துல சொன்னாங்க, உலகத்துல நீ கரீபாரு அப்படின்னாங்க. அந்நியனை போல இரு, இந்த உலகத்துக்குரியவனா நீ இருக்காத, உலகத்துல வரப்போற வழிபோக்கனை போல இரு அப்படின்னாங்க. கரீபாரு, வந்துட்டு போறவன் அதுக்குள்ள எப்படி இருப்பானா அது போல பட்டும் படாம இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, அவங்க சேர்ந்தவங்களா நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 வழிமுறையும் ஃபிர்கத்து நாஜியாவுடைய வழிமுறை என்று ஜமீலுசீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொறுமையாக அந்த கொள்கை நிலை பெறச் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.